Dear students, welcome to my channel. இந்த வீடியோவில் 11th accountancy half yearly எக்ஸாமுக்கு நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதை நான் ஷேர் பண்ணுறேன். இது நீங்கள் சம்ஸ் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் பார்க்கலாம். இதில் ரெண்டுமே கலந்து இருக்குது. இதில் நான் ஃபர்ஸ்ட் சாப்டர் 3லேருந்து கொடுத்துருக்கேன், பேஜ் நம்பரும் கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்துக்கிறோம். இந்த மாதிரி கம்ப்ளீட் அக்கௌண்டிங் ஈக்குவேஷன், அப்புறம் பாரோடு லோன் ஃப்ரம், இதெல்லாம் ஜேர்னல் என்ட்ரிஸ் சம் ஸ்டார்ட் பண்ண முன்னாடி சில எக்ஸாம்பிள் சம்ஸ் கொடுத்துருக்குறாங்க, எக்ஸாம்பிள்ஸு. ஸோ அதில் இருக்கிற ஒரு சில கொஸ்டின்ஸ் ஏற்கனவே பழைய கொஸ்டின் பேப்பரில் கேட்டது தான் நான் இதில் இது பண்ணியிருக்கேன். இதெல்லாம் 2 மார்க்ஸில் ஒரே ஒரு ஜேர்னல் என்ட்ரி, பாரோடு லோன் ஃப்ரம் பேங்க்கு. இது பேஜ் நம்பர் 47ல் இருக்குது. அதே போல் பெய்டு 4,800 இன் ஃபுல் செட்டில்மெண்ட் டு த கிரெடிட்டார், அதாவது டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு வச்சு வர ஒரே ஒரு சம்ம, ஒரே ஒரு ஜேர்னல். அப்புறம் இந்த சம் கூட அடிக்கடி வருது, தினேஷ். இதெல்லாம் அந்த எக்ஸாம்பிளில் உள்ள இதுதான். தினேஷ் கஸ்டமர் டிக்ளேர்டு இன்சால்வெண்ட்டு. ஸோ அப்போ ஒரு கேஷ் ரிசீட் ஃப்ரம் திஸ் எஸ்டேட். இது இதுவும் பேஜ் நம்பர் 48ல் இருக்குது. அதுக்கப்புறம் சில ஜேர்னல் இதிலேருந்து ஒரே ஒரு ஜேர்னல் என்ட்ரி பாஸ் பண்ண சொல்லி கேட்பாங்க. அதுக்கடுத்து இது அக்கௌண்டிங் ஈக்குவேஷனில் எக்ஸாம்பிள், டிக்ரீஸ் த அசட்ஸ் அண்ட் டிக்ரீஸ் த லைபிலிட்டிஸ். அப்போ உங்களுக்கு பெய்டு டு கிரெடிட்டார்ஸு, இன்க்ரீஸ் ஒன் அசட், டிக்ரீஸ் இன் அனதர் அசட்னு, பர்ச்சேஸ் ஃபர்னிச்சர் ஃபார் கேஷு. அப்புறம் பேஜ் நம்பர் 62ல் இந்த ஸ்டூடெண்ட் ஆக்டிவிட்டி, அதில் ஜேர்னல் என்ட்ரி மிஸ்ஸிங் இன்ஃபர்மேஷன் இருக்கும், நீங்கள் அதை ஃபில் பண்ணணும். அதுக்கு கீழேயே அதே பேஜ் நம்பர்லேயே ஜேர்னல் என்ட்ரி கொடுத்துருப்பாங்க, நீங்கள் அதுக்கு நரேஷன் எழுதணும். இந்த 7th கொஸ்டினில் ஜேர்னலில் இருக்கும், அங்கங்கே மிஸ்ஸிங் இன்ஃபர்மேஷன் இருக்கும், நீங்கள் அதை ஃபில் பண்ணணும். அதுக்கடுத்து இது ஓப்பனிங் என்ட்ரி ஃப்ரம் ஓப்பனிங் என்ட்ரி இருக்கும். இதில் இது சாப்டர் 4, அதில் உங்களுக்கு ஓப்பனிங் என்ட்ரி, அதுக்கப்புறம் அதனுடைய போஸ்டிங் நீங்கள் கொடுக்கணும், ஓப்பனிங் பேலன்சஸ்ஸு. ஸோ இதுவும் சம்டைம்ஸ் 3 மார்க்ஸில் வரலாம். வித்தவுட் போஸ்டிங் வெறும் ஜேர்னல் என்ட்ரி மட்டும் கேட்டால் 2 மார்க்ஸில் வரலாம். ஸோ அந்த மாதிரி இது பண்ணிக்கோங்க. இது ஒன்லி ஃபர்னிச்சர் அக்கௌண்ட், ஒரே ஒரு லெட்ஜர் மட்டும் ஓப்பன் பண்ணும். இது எக்ஸசைஸ் சம் தான். இது எல்லாமே எக்ஸசைஸ் சம் தான் லெட்ஜர் சாப்டரில். அதே போல் குமரன் இதுவும் வெறும் ஜேர்னல் என்ட்ரி கேட்டாங்கன்னா, ஓப்பனிங் ஜேர்னல் என்ட்ரி கேட்டால் 2 மார்க்ஸு, லெட்ஜர் போஸ்டிங்கும் கேட்டாங்கன்னா 3 மார்க்ஸில் வரும். அதுக்கப்புறம் கிளாஸிஃபை த ஃபாலோயிங் டு பர்சனல், ரியல், நாமினல், அந்த எல்லா இதுவும் பேஜ் நம்பர் 40ல் இருக்குது, இல்லஸ்ட்ரேஷன் 5. அதுக்கடுத்து இது சாப்டர் 4. இதுவும் அடிக்கடி கேட்குற கொஸ்டின் தான், கம்பைன்ட் என்ட்ரியாக இருக்கும். இதுவும் லெட்ஜரோடு கேட்டாங்கன்னா 3 மார்க்ஸ், ஜஸ்ட் போஸ்டிங் தான். வெறும் ஜேர்னல்னால் 2 மார்க்ஸில் வரும். அதுக்கப்புறம் 5th சாப்டரில் இதெல்லாம் ஸ்டேட் வெதர் த பேலன்ஸ் ஷுட் பி பிளேஸ்ட் இன் டெபிட் ஆர் கிரெடிட் காலம், அது இருக்குது. அதே இல்லஸ்ட்ரேஷனு இது எக்ஸசைஸில் உள்ளது. அப்புறம் இந்த ஃபார்மெட்டெல்லாம் நீங்கள் படிச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும், 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸில். அது பேஜ் நம்பரோடு இருக்குது. அப்புறம் இதில் மென்ஷன் த சப்சிடரி புக். இப்போ பர்ச்சேஸ் குட்ஸ் ஃபார் கேஷ்னால் எந்த சப்சிடரி புக்கில் என்டர் பண்ணுவோம், அது கேஷ் புக்கு. அந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு இதுக்கும் இது பேஜ் நம்பர் 121ல் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸ் புக்கு, அடுத்தது சேல்ஸ் ரிட்டர்ன்ஸ் புக்கு. இதுக்கு நான் கொஸ்டின் தரல, இதெல்லாம் இல்லஸ்ட்ரேஷன் சம்ஸ் தான், வித்தவுட் லெட்ஜர். போஸ்டிங் டு லெட்ஜர்னு அதில் கொஸ்டினில் இருக்குது. போஸ்டிங் இல்லாமன்னா 3 மார்க்ஸில் வரலாம், இல்லை 2 மார்க்ஸில். இதுவும் அதே போல், இதுவும் சேல்ஸ் ரிட்டர்ன்ஸ் புக்கு. அதுக்கப்புறம் டியூ டேட்டை மறக்காமல் நீங்கள் அதையும் கொஞ்சம் கோத்ரூ பண்ணிக்கோங்க, அதுவும் இம்பார்ட்டண்ட்டாக இப்போ வரக்கூடியதாக இருக்குது. அப்புறம் பில்ஸ் ரிசீவ்டுக்கு சும்மா ஒரு அதனுடைய ஃபார்மெட்டை பார்த்து வச்சுக்கோங்க.
அதுவும் புக் இன்சைட் கொஸ்டினாக கேட்கலாம். ஸ்பெசிமென் ஆஃப் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரே ஒரு டிரான்சாக்ஷன் மட்டும் எடுத்து 3 மார்க்ஸில் கேட்கலாம். இது வந்து ஆக்சுவலாக ஒரு எக்ஸசைஸில் உள்ள சம்மு தான். ஆனால் இந்த டிரான்சாக்ஷன் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கனால இதை 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸில் கேட்கலாம். அதுக்கப்புறம் ஃபார்மட் ஆஃப் சிங்கிள் காலம் கேஷ் புக்கு, டபுள் காலம். அப்புறம் சிம்பிளான கேஷ் புக் வந்து சம்டைம்ஸ் 3 மார்க்ஸில் கேட்பாங்க. அந்த டிரான்சாக்ஷனை கம்மி பண்ணிவிட்டு கேட்பாங்க. ஸோ அதுக்கு எக்ஸசைஸ் 1, 2 இது கொடுத்துருக்கேன். அதே போல் பிஆர்எஸ்லேயும் சின்ன சம்மு எக்ஸசைஸ் 1 இல்லஸ்ட்ரேஷன் 1 கொடுக்கலாம். எக்ஸசைஸ் 8 இருக்குது. அப்புறம் பிஆர்எஸ்லேயே அந்த புக் பேக் கொஸ்டினில் 2 இது இருக்குது. சப்ஸ்டியூட் பண்ணுறது, 1 வேர்டு கொடுக்கறது, டு யூ அக்ரி எஸ் ஆர் நோ. அப்புறம் ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரரில் வந்து 1 சைடட் எரர் பிஃபோர் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் ட்ரையல் பேலன்ஸில். இதில் வந்து டிரான்சாக்ஷன் கம்மி பண்ணி இது 5 மார்க்ஸ்க்கும் வரலாம். எல்லா 5 டிரான்சாக்ஷன்ஸும் கொடுத்து, அப்படி இல்லைன்னா ஒரு 3 டிரான்சாக்ஷன் இல்லைன்னா 2 இந்த மாதிரி இந்த சம்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. இது வந்து 2 மார்க்ஸ்லேயும் வரலாம், 3 மார்க்ஸு 5 மார்க்ஸ்லேயும் வரலாம். 1 சைடட் எரர் அட் த டைம் ஆஃப் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ட்ரையல் பேலன்ஸ் 188 இருக்குது. ஆஃப்டர் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் ட்ரையல் பேலன்ஸ் இது வந்து அதே போல் அதான் அந்த நம்பர் ஆஃப் டிரான்சாக்ஷன் குறைச்சிட்டு 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸில் கேட்கலாம். 2 சைடட் எரர் வந்து எல்லாத்துலேயுமே அது பிஃபோர் த ப்ரிப்பரேஷன் ஆஃப்டர் அது ரெண்டுமே ஜேர்னல் மாதிரி தான் இருக்கும். ஸோ அதில் இந்த சம் பாருங்கள். அப்புறம் ரேட் ஆஃப் டிப்ரிசியேஷன், கால்குலேட் அமௌண்ட் ஆஃப் டிப்ரிசியேஷனுக்கு இதெல்லாம் இருக்குது. அப்புறம் ரேட் ஆஃப் டிப்ரிசியேஷன் கொடுத்துட்டு 2 இயர்ஸோட அமௌண்ட் ஆஃப் டிப்ரிசியேஷன் கேட்பாங்க. சில நேரம் ரேட் ஆஃப் டிப்ரிசியேஷன் கொடுக்காம நம்மளே அதை கண்டுபிடிச்சி பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து எக்ஸசைஸ் 11 ரிட்டன் டவுன் வேல்யூ மெத்தட் இருக்குது. அப்புறம் இந்த கால்குலேட் ப்ராஃபிட் ஆர் லாஸ் இல்லஸ்ட்ரேஷன் 8, எக்ஸசைஸ் 8, எக்ஸசைஸ் 15 இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 3 சம்மும் நீங்கள் வந்து 3 மார்க்ஸில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்புறம் சாப்டர் 11ல் வந்து எல்லாத்தையுமே ரிவைஸ் பண்ணிக்கோங்க. அதில் 2 மார்க்ஸு வரலாம், 3 மார்க்ஸ் வரலாம், 5 மார்க்ஸ் வரலாம். ஸோ அதனால் அது வந்து நான் ஸ்பெசிஃபிக்காக கொடுக்கல, எல்லாத்தையும் படிச்சுக்கோங்க. சாப்டர் 12ல் சின்ன ட்ரேடிங் அக்கௌண்ட்டு அது வந்து கொஞ்சம் ஈஸியாக 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸில் அதுக்கு சம் நம்பர் இல்லஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்கேன். அப்புறம் காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு இல்லஸ்ட்ரேஷன் 4, எக்ஸசைஸ் 5, ஃபைண்ட் த அமௌண்ட் ஆஃப் சேல்ஸ் இல்லஸ்ட்ரேஷன் 5 இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் நல்லா தரோவாக பார்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு சின்ன சம் பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி எக்ஸசைஸ் 10ல் இருக்குது. அப்புறம் எக்ஸசைஸ் சாப்டர் 13 வந்தீங்கன்னா சின்னதாக ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரியாக கேட்பாங்க. இதெல்லாம் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கு, அதெல்லாம் நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இதெல்லாம் அடிக்கடி ஓரளவு கேட்ட கொஸ்டின்ஸு. ஸோ அதனால் ரெண்ட் பேயபிள், அதாவது அவுட்ஸ்டாண்டிங் ரெண்ட்டு, அப்புறம் ஃபிக்ஸட் டெபாசிட்டு, இன்ட்ரெஸ்ட் ஆன் அக்ரூட் இன்ட்ரெஸ்ட் ஆன் ஃபிக்ஸட் டெபாசிட்டு, இதெல்லாம் பேஜ் இதெல்லாமே இல்லஸ்ட்ரேஷன் தான். இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் அவுட்ஸ்டாண்டிங் இது. அப்புறம் இன்கம் டேக்ஸ் பெய்டு இதெல்லாம் சில நேரம் கம்பல்சரியில் கேட்டாங்கன்னா நீங்கள் அதுக்காக தான் நீங்கள் இதெல்லாம் ஒரு நேரம் பார்த்துக்கோங்க. அதே போல் கமிஷன், மேனேஜர் கமிஷன் பிஃபோர் சார்ஜிங், அப்புறம் ஆஃப்டர் சார்ஜிங் இதெல்லாம் பார்த்துக்கோங்க. அப்புறம் இந்த பாஸ்ட் அட்ஜஸ்டிங் என்ட்ரிஸ் வந்து இது 5 மார்க்ஸ்லேயும் வரலாம். 5 இருக்குது, இல்லைன்னா அதை கம்மி பண்ணிவிட்டு 2 கேட்கலாம், 1 கூட கேட்கலாம், 3 கேட்கலாம். ஸோ அது பேட் டெட்ஸ்லேருந்து இந்த சம்மெல்லாம் கொடுத்துருக்கேன். இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு 3 மார்க்ஸ்க்கு கண்டிப்பாக வரும். இதில் எக்ஸசைஸ் 5 வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம்மு. அப்புறம் நீங்கள் 5 மார்க்ஸ்க்கு வந்தீங்கன்னா எல்லா டிஃப்ரென்ஸ் பிட்வீனையும் படிச்சுக்கோங்க. இதில் நான் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கொடுத்துருக்கேன் பாருங்களேன். இந்த கொஸ்டின்ஸு ஜேர்னல் அண்ட் லெட்ஜர் இது 3 மார்க்ஸில் வரலாம், 5 மார்க்ஸில் வரலாம். கேஷ் டிஸ்கவுண்ட், ட்ரேட் டிஸ்கவுண்ட், ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட், ரிட்டன் டவுன் வேல்யூ, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், ரெவென்யூ, கேஷ் ரெசிப்ட், ரெவென்யூ ரிசிப்ட், ட்ரையல். இதில் வந்து இது எதுக்கும் 5 பாயிண்ட்ஸ் படிச்சுக்கிட்டிங்கன்னா 5 மார்க்ஸில் கேட்டாலும் இல்லைன்னா 3 மார்க்ஸில் கண்டிப்பாக 1 வரும். அதுக்கப்புறம் அக்கௌண்டிங் ஈக்குவேஷனில் பார்த்தீங்கன்னா 2 to 4. எக்ஸசைஸ்லனா கொஞ்சம் பெரிய சம்மாக இருக்கும். ஆனால் அது டிரான்சாக்ஷன்ஸை கம்மி பண்ணிவிட்டு 5 தான் கொடுப்பாங்க. ஈஸியாக நீங்கள் பண்ணலாம். இல்லஸ்ட்ரேஷன்ஸு நீங்கள் மேக்ஸிமம் பார்த்துக்கோங்க. எல்லா சம்முமே ஒர்க் அவுட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இல்லஸ்ட்ரேஷன் 1, 4, 5 இதில் வெறும் கேஷ் அக்கௌண்ட் மட்டும் ப்ரிப்பேர் பண்ண சொல்கிறாங்க. அதே போல் சம் நம்பர் 10ம்
கேஷ் அக்கௌண்ட்டு மட்டும் ஆனந்த் அக்கௌண்ட்டு மட்டும் பண்ண சொல்லுவாங்க. 6ம் 7ம் ஜேர்னல் என்ட்ரி எழுதிட்டு கேஷ் அக்கௌண்ட் மட்டும், சேல்ஸ் அக்கௌண்ட் மட்டும் அந்த மாதிரி. அப்புறம் ட்ரையல் பேலன்ஸில் வந்து இதெல்லாம் வந்து 5 மார்க்ஸ்க்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எப்போதுமே நீங்கள் ட்ரையல் பேலன்ஸை ஃபுல்லாகவே நீங்கள் பார்த்துருங்க. ட்ரையல் பேலன்ஸ் வந்து ஸ்பெசிஃபிக் சம் கிடையாது. நீங்கள் எல்லாமே பாருங்கள். அது 3 மார்க்ஸ்லேயும் வரும், 5 மார்க்ஸ்லேயும் வரும். ஸோ அதனால் அதை நீங்கள் தரோவாக பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் சப்சிடரி புக் 1, பர்ச்சேஸ் புக்கு, சேல்ஸ் புக்கு, பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அதெல்லாம் வந்து 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ்க்கும் வரும், 5 மார்க்ஸ்க்கும் இருக்குது பெரிய பெரிய சம்மு. அதே போல் சப்சிடரி புக் 2ல், அதாவது கேஷ் புக்கில் லாஸ்ட்டு சம் 6ம், இதில் 8th எக்ஸசைஸும் பெட்டி கேஷு, அப்புறம் பிஆர்எஸ் இதெல்லாம் வருது. ரெக்டிஃபிகேஷனில் ஏற்கனவே அந்த 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸில் நீங்கள் பார்த்துப்பீங்க. இது வந்து ரெக்டிஃபை த என்ட்ரிஸு, ஜேர்னல் என்ட்ரி கொடுத்து கேட்குறது. அப்புறம் 14th வந்து இது சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கேட்குறது. இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்துக்கோங்க. அப்புறம் டிப்ரிசியேஷனில் பார்த்தீங்கன்னா மெஷினரி அக்கௌண்ட், டிப்ரிசியேஷன் அக்கௌண்ட்டு, சில நேரம் ஜேர்னல் என்ட்ரி அந்த மாதிரி வர்ற சம்மெல்லாம் இதில் இருக்குது. அப்புறம் சாப்டர் 11 வந்து எல்லா சம்மையும் நீங்கள் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் சாப்டர் 12 வந்து ப்ரிப்பேர் ட்ரேடிங் அக்கௌண்ட், இதெல்லாம் கொஞ்சம் பெருசாக இருக்கும். ப்ராஃபிட் அண்ட் லாஸும் கொஞ்சம் பெருசாக இருக்கும். இந்த ப்ரிப்பேர் பேலன்ஸ் ஷீட் வந்து இல்லஸ்ட்ரேஷன் 8ல் ஒரு 5 மார்க்ஸ்க்கு போடுற மாதிரி ஒரு பெரிய சம்மாக இருக்குது. அப்புறம் காம்ப்ரிஹென்சிவ் ட்ரேடிங், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், அப்புறம் பேலன்ஸ் ஷீட்டு, இது மாதிரி ஒரு டைப் இருக்குது. அப்புறம் அட்ஜஸ்டிங் என்ட்ரி, இது 3 ரொம்ப ஈஸி தான். உங்களுக்கு வெறும் அட்ஜஸ்டிங் என்ட்ரி மட்டும் கொடுக்கணும். அப்புறம் ஒன்லி பேண்டட்ஸ் வச்சு ஜேர்னல் என்ட்ரி அண்ட் ஹவு இட் வில் அப்பியர் இன் த ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் அது. அப்புறம் ட்ரேடிங் அக்கௌண்ட் வித் அட்ஜஸ்ட்மெண்ட், ஒன்லி ட்ரேடிங் அக்கௌண்ட்டு, இது 2 சம்மும் ஈஸியாக இருக்குது. இதே போல் இதுவும் ஈஸியாக இருக்கும். மிச்சம் எல்லாம் வந்து ட்ரேடிங்கும் ப்ராஃபிட் அண்ட் லாஸு, அப்புறம் எல்லாமே சேர்த்து. இப்போ ஸ்லோ லேர்னர்ஸ்க்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க 1 வேர்ட்ஸ் நல்லா எல்லாருமே 1 வேர்ட்ஸ் தரோ பண்ணிக்கணும் நீங்கள். அப்புறம் எல்லாமே தியரி கொஸ்டின், நல்லா ஹை அச்சீவர்ஸ், உங்களுக்கு நிறைய மார்க் வேணும், சென்டம் வேணும்னா எல்லா தியரியும் ஓரளவுக்கு மேக்ஸிமம் படிங்க. ஈக்குவலாக எப்படி சம்மை ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ அதே போல் இவங்களுக்கு வந்து சாப்டர் 3ல் வந்து இல்லஸ்ட்ரேஷன் 1, 5 அக்கௌண்டிங் ஈக்குவேஷனில் நீங்கள் வந்து ஸ்லோ லேர்னர்ஸாக இருந்தீங்க மேக்ஸிமம் நீங்கள் இல்லஸ்ட்ரேஷன் சம்ஸே தரோ பண்ணலாம் இந்த ஜேர்னலில் இதில். அப்புறம் லெட்ஜரில் இந்த 3யும் 5 வந்து ஓப்பனிங் என்ட்ரி, அது நீங்கள் தரோ பண்ணலாம். அப்புறம் சாப்டர் 5 வந்து நீங்கள் கண்டிப்பாக சாப்டர் 5, அப்புறம் ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரர்ஸில் 1 to 4, அப்புறம் சாப்டர் 11 இது, அதுக்கடுத்து பெட்டி கேஷு 7ல் இருக்குது. 7th சாப்டரில் 6, 8, அப்புறம் சிம்பிள் கேஷ் புக்கு, இந்த சம்மெல்லாம் கொடுத்துருக்கேன் நான். அப்புறம் இல்லஸ்ட்ரேஷன் 1, 2, எக்ஸசைஸ் 1, 2 இதெல்லாம் வந்து சிம்பிளானது. அப்புறம் நீங்கள் சாப்டர் 14 வந்து எல்லாருமே நீங்கள் நிறைய கம்ப்யூட்டர் அக்கௌண்டிங்லேருந்து ஒரு இது வரனால, கொஸ்டின் வரனால, அதாவது அக்கௌண்டிங் பேக்கேஜஸ், அந்த இது ரெடிமேடு இது அதெல்லாம் நீங்கள் தரவாக படிச்சுக்கோங்க. அதில் இருக்கிற 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் கூட எல்லாமே படிச்சிங்கன்னா, ஏன்னா அதிலருந்தும் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எக்ஸ்பெக்டட் தான். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததா நீங்கள் வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.